ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். இருமுடிச்சு நம் உயிர் முடிச்சு. நீர்மேல் குமிழியாகும் மனித வாழ்க்கை என்பது தத்துவம். ஆற்று நீரின் மேல் மிதந்து செல்லும் நீர்க்குமிழி எவ்வளவு தூரம் செல்லும் என்பது ஆற்றுக்கும் தெரியாது, குமிழிக்கும் தெரியாது. பிறவிப் பெருங்கடலில் மிதந்து செல்லும் நம் ஆன்மா எப்போது அன்னையின் திருவடிகளை சென்று சேரும்? கட்டறுத்து வீடு பெறும் காலம் எது? நமக்கு தெரியாது. ஆனால் அன்னை ஆதிபராசக்திக்கு தெரியும். பகுத்தறிவு. பல பிறவிகளில் நாம் செய்த தீவினைகளை தீர்க்க ஒரு வாய்ப்பாக இந்த மனித பிறவியை அன்னை நமக்கு அளித்துள்ளாள். வேறு எந்த இனத்துக்கும் இல்லாத பகுத்தறிவு என்ற ஆறாவது அறிவை மனித இனத்துக்கு மட்டும் அன்னை கொடுத்துள்ளாள். நல்லது கெட்டது, நியாயம் அநியாயம், தர்மம் அதர்மம் போன்றவை மனிதனுக்குத்தான் தெரியும். பறவை, விலங்கு, புழு, பூச்சி இனத்துக்கு இது தெரியாது. ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு மனித உடலை கொடுத்து அதில் பகுத்தறிவையும் வைத்தாள். பகுத்தறிவும் கடவுள் கொள்கையும். கடவுள் இல்லை என்பது பகுத்தறிவு என்றும் அவ்வாறு சொல்வோர் தங்களை பகுத்தறிவாளர்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். பகுத்தறிவை மனிதன் பயன்படுத்திய போதும் சில நேரங்களில் அதர்மத்தை தர்மமென நம்புகிறான். அநியாயத்தை நியாயமெனச் சாதிக்கின்றான். ஒரு வழக்கு மன்றத்திலே எழுதப்பட்ட தீர்ப்பு மேல் வழக்கு மன்றத்திலே வேறு விதமாக எழுதப்படுகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? பகுத்தறிவிலும் சில நேரங்களில் குறைபாடு ஏற்பட்டு நியாயத்தை அநியாயம் என்றும் தர்மத்தை அதர்மம் என்றும் முடிவு செய்கின்ற சந்தர்ப்பங்களும் உண்டா என்பதிதான் காட்டுகிறது. இதைப் போலத்தான் கடவுள் இல்லையா என்ற கேள்வியை பகுத்தறிவின் முன் வைக்கும்போது கடவுள் இல்லை என்று முடிவுக்கு வருவதும். ஆன்மீக வழிகள். அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் மண்ணை மிதித்து தன்னை வழிபடும் பக்தர்கள் விரைவில் கடைதேறச் சில ஆன்மீக வழிமுறைகளை காட்டி வருகிறாள். அவற்றில் ஒன்றுதான் விரதமிருந்து சக்தி மாலை அணிந்து இருமுடி சுமந்து வந்து அன்னையின் சுயம்பிற்கு அபிடேகம் செய்வதாகும். ஒட்டர்பாளையம் மன்றம். கோவை ஒட்டர்பாளையம் மன்றத்தில் அன்னை நிகழ்த்தி வரும் அற்புதங்களுக்கும் பாம்புருவில் பராசக்தி வெளிப்பட்டு காட்சி தந்து அருள்புரியும் அன்னை காட்டிய பெருங்கருணையை தாய் தன் மக்களை இமைக்காமல் வியப்புக்கும் அளவே இல்லை. இந்த மன்றத்து சக்தி தொண்டர்களுக்கு பார்த்து காப்பாற்றும் அருமையை இயக்க தொண்டர்கள் பக்தர்கள் அனைவரும் அறிய வேண்டிய தொன்றாகும். மன்றத்தில் சக்திமாலை. ஒட்டர்பாளையம் மன்றத்தில் ஆடிப்பூரத்துக்கு 50 பேர் சக்திமாலை அணிந்தார்கள். மன்றத்தலைவி சாந்தா பாலசுப்பிரமணியத்தின் மகன் ஸ்ரீராஜ் என்ற ஹரிஹர ராமச்சந்திரன் குருவாக இருந்து அன்று இரவு 1:30 மணி வரைக்கும் பல ஆடவர்களுக்கு சக்திமாலை அணிவித்தார். கோவை மாவட்டத்துக்கு ஆடிப்பூர அன்னதான பணியை அன்னை அளித்திருந்ததால் அது தொடர்பான பணிகளை முழுமூச்சுடன் பார்த்து வந்ததால் ஹரிஹர ராமச்சந்திரனுக்கு 2 நாட்களாகச் சரியான தூக்கம் இல்லை. ஆலயம் புறப்படல். அன்று சக்தி மாலை அணிந்து முடித்ததும் மன்றத்துக்கு முன் எல்லோரையும் நிற்க வைத்து திருஷ்டி கழித்தோம். ஒரு பேருந்து வண்டி, ஒரு பியட் கார், இரண்டிலும் சக்தியின் தொண்டர்களும் சக்திமாலை அணிந்தவர்களும் புறப்பட்டோம். நானும் இருமாநில 3 மாவட்ட தலைவர் பி. கே. சுந்தரம், மன்றத்தலைவர் பாலசுப்பிரமணியம், கோவை சென்ட்ரல் தியேட்டர் உரிமையாளர், கோவை மாவட்ட தலைவி டாக்டர் பானுமதி ஆகியவர்களும் பேருந்து வண்டியில் இருந்து கொண்டோம். மன்றத்தலைவரின் மகன் ஹரிஹர ராமச்சந்திரன் பியட் ஓட்டினார். அவருடன் சக்தி மாலை அணிந்த 5 இளைஞர்களும் இருமுடி எடுத்து காரில் பயணம் செய்தனர். காரில் இருந்த 6 பேர்களுமே சக்தி மாலை அணிந்து இருமுடி எடுத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. பியட் கார் முன்பும் எங்கள் பேருந்து பின்னுமாக இரவு 2:30 மணிக்கு அன்னையின் திருநாமங்களை சொல்லிக் கொண்டு ஆலயத்துக்கு புறப்பட்டோம். கார் விபத்து. எங்கள் முன் சென்று கொண்டிருந்த பியட் கார் சிறிது நேரத்தில் எங்கள் கண்களிலிருந்து மறைந்தது. மறுநாள் ஜூலை 25 87 காலை 6:00 மணியளவில் ஆத்தூருக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நரசிங்கபுரம் என்ற ஊரின் எல்லையில் உள்ள காட்டாற்று பாலத்தில் எங்கள் பேருந்து செல்லும்போது வண்டியில் உள்ள சிலர் கூக்குரலிட்ட, ஐயையோ, நம்ம பியட் கார் பள்ளத்தாக்கிலே தலைகீழா கிடக்குகே, அதிலே போனவங்க என்ன ஆனாங்களோ, ஓம் சக்தி ஓம் சக்தி என்று கதறினார்கள். அம்மா காப்பாத்திட்டா. பேருந்து வண்டியை நிறுத்தி இறங்கி பியட் கார் விழுந்து கிடக்கும் இடத்துக்கு வேகமாக ஓடினோம். ஒரே கூட்டம். பியட் கார் 4 சக்கரங்களும் வானத்தை நோக்கியிருக்க தலை கீழாக கிடந்தது. அதில் வந்த சக்தி மாலை அணிந்த தொண்டர்களை எங்கள் கண்கள் துழாவின. காரை ஓட்டி வந்த இளைஞர் அணித்தலைவர் ஹரிஹர ராமச்சந்திரன் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு நின்றார். என்ன தம்பி ஆச்சு என்று அவர் தந்தையார் பாலசுப்பிரமணியம் கேட்டார். அப்போது விபத்து நடந்து 10 நிமிடம்தான் ஆகியிருந்தது. அதிர்ச்சியில் அவரால் ஏதும் பேச முடியவில்லை. கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. யாருக்கும் எந்த அடியும் இல்லீங்க, அம்மா காப்பாத்திட்டா. இதை கேட்டதும் எங்கள் வயிற்றிலே பால் வார்த்ததைப் போல இருந்தது. விபத்து நடந்த விதம். கார் கவிழ்ந்து கிடக்கும் இடத்தை ஒட்டி ஒரு தோட்டம் இருக்கிறது.
அந்த தோட்டக்காரர் விபத்து நடந்ததை நேரில் பார்த்திருக்கிறார். அவர் சொன்னார், வேகமாக பாலத்தில் வந்து கொண்டிருந்த கார் சாலையை விட்டு விலகியது. சாலை ஓரத்தில் இருந்த 3 குத்துக்கற்களில் கடகட என்று மோதியது. 3 முறை உருண்டு தலைக்கு புற கவிழ்ந்து நின்று விட்டது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். கதவை திறந்தோம். காரில் இருந்தவர்களுக்கு ஒரு அடியும் இல்லை என்றார். அம்மா தாங்கிவிட்ட அற்புதம். பாலத்திலிருந்து சாலை சரிவாக கீழே இறங்குகிறது. அங்கு சாலையின் இரு ஓரங்களிலும் 3 அடி உயரமுள்ள கற்களை ஊன்றி சுண்ணாம்பும் நடுவில் கருப்பு வண்ணமும் பூசியிருக்கிறார்கள். 15 அடிக்கு ஒரு கல் ஊன்றப்பட்டு உள்ளது. கார் சாலையை விட்டு இடது புறமாக விலகியதும் அந்த கல் ஒன்றில் மோதியிருக்கிறது. கல் தரையிலிருந்து பிடுங்கிக் கொண்டு தூரப் போய் கிடந்தது. அங்கே ஒரு தென்னை மரம். இன்னும் ஒரு அடி இடது புறமாக வண்டி ஒதுங்கியிருந்தால் அந்த தென்னை மரத்தில் மோதி. அப்பப்பா, நினைத்து பார்க்க முடியவில்லை. இரண்டாவது கல்லில் மோதியதும் அந்த கல் முறிந்து 60 அடிக்கு அப்பால் போய் அதன் முறிந்த பாதி கிடந்தது. அடுத்து 3வது கல்லில் மோதி அது தரையிலிருந்து பிடுங்கிக் கொண்டு 20 அடிக்கு அப்பால் போய் கிடந்தது. அதற்கும் அப்பால் ஒரு தென்னை மரம். அரைசான் இடதுபுறம் வண்டி விலகியிருந்தால் அந்த மரத்தில் மோதியிருக்கும். வண்டியில் முன்புறம் பம்பரிலே அன்னையின் திருவுருவப் படம் கட்டி இருந்தோம். 3 கற்களில் வண்டி மோதிய போதெல்லாம் வண்டிக்கும் கல்லுக்கும் இடையே அன்னையின் படம்தான் இருந்திருக்கிறது. படம் ஒட்டப்பட்ட மவுன் வளைந்து விட்டது, நெளிந்து விட்டது. ஆனால் படத்தில் சுயம்புவுக்கும் கிழிந்து சேதமடையவில்லை. அருள் திரு அடிகளாருக்கும் இடையில் இருக்கும் சிறிய இடத்தில் ஒரு பள்ளம் தெரிந்தது. சாலையோர குத்துக்கற்கள் இருந்து வண்டியின் வேகத்தை 3 முறை தடைப்படுத்தவில்லை என்றால் வந்த வேகத்தில் அந்த பள்ளத்தில் கார் எத்தனை முறை உருண்டிருக்கும்? எங்கெங்கே போயிருக்கும்? அதில் நினைத்தாலே என்னென்ன ஆகியிருப்பார்கள். இருந்தவர்கள் நெஞ்சம் நடுங்குகிறது. கல்லாக இருந்து காரின் வேகத்தை 3 முறை அந்த அவளே, மோதலை 3 தாங்கித் தடுத்துவிட்டவளும் கொண்டவளும் அவளே. தென்னை மரங்களில் மோதாமல் செலுத்தி எவளும் அவளே. இத்தனையும் செய்து இருமுடி எடுத்து வந்த 6 தொண்டர்களுக்கும் உயிர் கொடுத்தவளும் அவளே. ஆமாம், அவளின்றி ஓர் அணுவும் அசையாது அல்லவா? அடிகளார் உரைத்த அருள்மொழிகள். அன்று பேர் காரை லாரியில் ஏற்றி கோவைக்கு அனுப்பிவிட்டு எல்லோரும் நாங்கள் வந்த பேருந்திலேயே மேல்மருவத்தூருக்கு மதியம் 2 மணிக்கு வந்தேன். எல்லோரும் சக்தி மாலை செலுத்திய பின் காரை ஓட்டி வந்த ஹரிஹர ராமச்சந்திரன் தன் பெற்றோருடன் சென்று அருள் திரு அடிகளார் அவர்களை பார்த்தார். அப்போது அடிகளார், 6 பேரும் சக்தி மாலை அணிந்திருந்ததால் பெரிய விபத்தென்றாலும் ஆபத்தில்லாமல் தப்பினீர்கள். நீங்கள் எடுத்து வந்த இருமுடி உங்கள் உயிரை காத்தது என்றார்கள். ஜூலை 2887 அன்று மாலை அருள்திரு அடிகளார் அவர்கள் உணவு கூடத்துக்கு வந்து தொண்டர்களுக்கு அருளுரை வழங்கும்போது இந்த கார் விபத்தை குறிப்பிட்டு கோவையிலிருந்து வந்த கார் விபத்துக்குள் ஆனபோது இருமுடி எடுத்து வந்ததால் உயிர் பிழைத்தார்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். ஆகஸ்ட் 287 அன்று ஹரிஹர ராமச்சந்திரன் அன்னையிடம் அருள் வாக்கு கேட்டார். அப்போது இந்த கார் விபத்தோடு உன்னை பிடித்த சனியனையும் தீமையும் நீக்கிவிட்டேன் மகனே, என் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு என்று அன்னை கூறினாள். ஆமாம், அன்று மன்றத்திலே அபிடே பொருள்களை ஒவ்வொன்றாக அவர்கள் கைகளாலேயே எடுத்து வைத்து இருமுடிச்சு போட்டு கட்டினார்களே. அந்த இருமுடிச்சுதான் அவர்கள் அறுவரின் உயிர் முடிச்சாக இருந்து அவர்களின் உயிரை காத்தது. ஓம் சக்தி அம்மாவே சரணம். அம்மா குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி.